ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ போடுற செகண்டில் செய்யக்கூடிய ரொம்பவே சிம்பிளான ஒரு பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம பஜ்ஜி செய்கிறதாலே கடலை மாவோட அந்த மசாலா வகையெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ரெடி பண்ணுவோம். பட் இன்றைக்கி நான் ஒரு ரெடிமேட் மிக்ஸை வச்சு தான் இன்றைக்கி பஜ்ஜி செய்ய போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இதே மாதிரி ரெடிமேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மிக்ஸை எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறேன். இந்த மிக்ஸில் நம்மளுக்கு எல்லாமே கலந்தே தான் இருக்கும். நார்மலாக நம்ம பஜ்ஜி போடுற இந்த கடலை மாவோட எல்லா பவுடருமே ஆட் பண்ணுவோம். பட் இந்த மிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதிலேயே எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு சைடு நான் ஒரு பாத்திரத்தில் ஆயிலுமே காய வச்சுக்க போகிறேன். ஸோ அந்த ஆயில் காயிற டைமுக்குள்ளே நம்ம இந்த மிக்ஸிங்கை ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். போகிறோம். ஸோ ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு நார்மலான ஸ்டேஜுக்கு, அதாவது டிப் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு பதமாக நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லாவே கலருமே நம்மளுக்கு வந்துடுச்சு. நார்மலாக நம்ம பவுடர் மட்டும் தட்டும்போது ஒரு கடலை மாவு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதே மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கலர் நல்லாவே வந்துடுச்சு. நம்மளோட அந்த பஜ்ஜி மாவு மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. தென் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பொட்டேட்டோவை பொறுத்த வரைக்கும் நான் இதே மாதிரி ரொம்பவே தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பொட்டேட்டோஸை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த மிக்சிங்கில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பொட்டேட்டோஸுமே இந்த மிக்சிங்கில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இந்த சைடு நம்மளோட ஆயிலுமே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை ஒன்று ஒன்றா இதே மாதிரி சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா தள்ளி தள்ளி விட்டுக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு நம்மளோட ஃப்ளேமை சிம் பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்ட் கிட்ட நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஸோ பாருங்கள், நம்மளோட அந்த பஜ்ஜி நல்லாவே பொங்கி வருது. கலருமே நம்மளுக்கு நல்லா வருது. ஸோ நார்மலாக நம்ம பஜ்ஜி போடுற அந்த கடலை மாவோட அந்த மிளகாய்த்தூள், அந்த பெருங்காயத்தூள், அந்த சால்ட்லேருந்து எல்லாமே சேர்க்கும். ஸோ இந்த ரெடிமேட் மிக்சிங்கில் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எல்லாமே அந்த மிக்சிங்லேயே சேர்த்துருக்கோம். நார்மலாக தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். ரொம்பவே ஒரு ஈஸியான வேலை தான். ஒரு 2 செகண்டில் நம்ம ஒரு பஜ்ஜி இல்லைன்னா போண்டாவோ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நல்லாவே பரட்டி விட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். ஸோ ரொம்பவே குயிக்காக நம்மளோட பஜ்ஜி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லாவே கலர்ஃபுல்லாக நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் எல்லா பொட்டேட்டோஸுமே போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, சூடான கிறிஸ்பியான பொட்டேட்டோ பஜ்ஜி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. தென் இந்த பஜ்ஜி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்த மாவில் நான் ஒரு ஆனியன் பக்கோடாமே செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயமை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, மிளகாய், இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ஐட்டமை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது ஒரு பக்கோடா போடுற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணதை இந்த ஆயிலையே போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக ஒரே மாவில் ஒரு பஜ்ஜியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒரு பக்கோடாவும் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு 2 ரெசிபி ரெடி ஆகிட்டு.
ஸோ நீங்களும் இதே மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணி பஜ்ஜி போட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லாவே கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடாவுமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு மிக்ஸில் நம்மளுக்கு 2 ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.